பாண்ட் இவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு. அங்க அவன் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு போய் அவன் எந்த ரூம்ல தங்கி இருக்கானோ அந்த கதவை உடைச்சு பாண்ட் அப்படி சைலண்டா உள்ள போயிட்டு இருக்காரு. ஆனா அவன் உள்ளதான் இருக்கான். பாண்ட் வரதை அமைதியா கவனிச்சுட்டு திடீர்னு பாண்ட் அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி 2 பேத்துக்கும் சண்டை கடுமையா போக பாண்ட் அவனை அடின்னு அடிச்சு சோழியை முடிச்சிடுறாரு. இந்த இடத்துல இவனை கொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனா ஏன் கொன்னாரு அப்படின்னா கோவம் தான். இந்த ஆர்கனைசேஷனால தான் வெஸ்பர் இறந்து போனா அந்த கோவத்தினாலதான் கொண்டிருப்பாரு. இவர் இப்படி கொள்றதுனால என்ன பிரச்சனைனா அவங்கள பத்தினான ஆதாரங்கள் கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் ஆரம்பத்திலே கேட்டிருப்பாங்க உனக்குள்ள பழி வாங்குற எண்ணம் இருக்கா இல்லையான்னு. பாண்ட் என்னதான் இல்லன்னு சொல்லியிருந்தாலும் அவர் மனசுக்குள்ள இருக்கதான் செய்யுது. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அவர் சட்டை எடுத்து இவர் போட்டுட்டு இவருக்கு பட்ட காயங்கள் எல்லாத்தையும் தொடச்சிட்டு துணி வச்சு கட்டிட்டு அப்படியே கேஷுவலா கீழே இறங்கி வராரு. அப்படியே வந்து ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இந்த ரூம் நம்பருக்கு எதுவும் மெசேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லேட்டுக்கு வந்த மெசேஜை இவர் வாங்கிட்டு போறாரு. அது ஒரு பிரீஃப் கேஸ்ல தான் இருக்கு. அப்படியே இவர் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு கார்ல வந்து வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்றா. அந்த பிரீஃப் கேஸ் இவர் கையில இருக்கனால அவ இவரை ஸ்லேட்டுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கா. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க.